வணக்கங்கண்ணு. இது அந்தியூர் மண்ணு, குருணசாமி கோயில் மண்ணுப்பா. இது எத்தனை பேருக்கு வாங்கிட்டு போய் வளர்த்தணும் மனசு இருக்கு? பணம் இருக்கு உங்ககிட்ட, மாடு இருக்குதா உங்ககிட்ட? மேலி செல்வம் கோழைப்படாது. மேலி செல்வம்னு என்னங்க? மேலி உழவு ஓட்டுறது மேலி, அந்த வார்த்தையே அழிஞ்சு போச்சு. மாடுகளை வந்து எல்லாமே இழந்துட்டீங்க. காசு பணம் பெருசுன்னு போறீங்க. காங்கேய மேலி செல்வங்கள் இங்க பாருங்க. திம்ல அடடா பிறக்கும் போது திம்மோட பிறக்கணுங்க. நல்ல நோட்டக்காரர், கண்ணாலின்னு சொல்லுவாங்க. ஒரு சில ஏரியாவில் வந்து நோட்டக்காரன்னு சொல்லுவாங்க, ஒரு சில ஏரியாவில் வந்து கண்ணாலின்னு சொல்லுவாங்க. யார் கழிச்சிட்டாங்கன்னா நான் விவசாயமே பண்றதில்ல, எனக்கு வேண்டாம். கோயில், கோனா பசு, பசுவோட இல்லிடம் வந்து கோயில், அங்கே வந்து நாட்டு மாடு இருக்கணும். திரும்பி வாங்க, காசெல்லாம் பெருசு இல்லை. இந்த மாதிரி ஒரு எருத்தை கட்டி வச்சிருந்தா இதுதான் கெத்து. பென்ஸு, BMW, பென்ட்லி, நோவே. பிரேசில் வந்து ஜீபுங்கிற இடத்துல வந்து 1965 பழைய கோட்டையிலேருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து காங்கேய மாடு வந்து எடுத்து போயிருக்காங்க. இன்னைக்கு நம்மளுது வந்து குறைஞ்சிருச்சு, அவங்க வந்து பெருக்கிட்டாங்க. 1 லிட்டர் வந்து 950 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இன்னைக்கு நம்ம அந்தியூர் குருணசாமி கோயில் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க நாட்டு மாடுகள் வந்துருச்சுங்க நம்ம கோயிலுக்கு. நாளைக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, நாளைக்கு புதன்கிழமை தான் முதல் நாள் ஸ்டார்ட் ஆக போகுது. என் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நாட்டு மாடுகள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். நாட்டுங்களான காங்கேயமாக இருக்கட்டும், இந்த மாதிரி நாட்டு இன மாடுகள்லாம் நிறையவே வந்திருக்கு. என்னென்னலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முக்கியமாக இந்த வீடியோக்கு பின்னாடி நிறைய இன்டர்வியூ வீடியோஸ் வரப்போகுது. கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நிறைய வீடியோஸ் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கங்கண்ணா. வணக்கங்கண்ணு. இது அந்தியூர் மண்ணு, குருணசாமி கோயில் மண்ணுப்பா. வாங்க தங்கம், நாட்டு மாடுகள்லாம் கொண்டு வந்துருக்குறோம். நல்லா வாங்கிட்டு போய் வளர்த்துங்க. நாட்டு மாடு அழிஞ்சிட்டு இருக்குது. நாட்டினம் காப்போம், விவசாயம் காப்போம், விவசாயிகள் காப்போம். நிறையா வந்து குரல் கொடுப்பாங்க. நாங்கள் வந்து நேரடியாக களத்தில் வந்து விவசாயிகள் வந்து நேரடியாக கொண்டு வந்துருக்குறோம். உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வாங்கிட்டு போகலாம். வாங்க, நீங்கள் வந்து வீட்டில் அடைஞ்சு கிடக்காதீங்க. வாங்க. நீங்கள் அதாவது என்னென்னா, இந்த செல்லில் வீடியோ பார்க்குறது, ரீல்ஸ் பார்க்குறது, அதையும் தாண்டி ஒரு உலகம் இருக்குது. இந்த செல்லை மறந்துட்டு வாங்க, தேர்கட்டுக்கு வாங்க. அப்படி பாருங்கள், அங்கே பாருங்க, அங்கெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் வந்து ஒரு விவசாயி வளர்த்தி எல்லாம் கொண்டு வந்தது தானே, விவசாயியோட உழைப்பு தானே. இப்போ அந்த கண்ணுக்குட்டியுமே வந்து அந்த மாடுகள் எல்லாமே வந்து பால் குடிச்சு தான் வளர்ந்துருக்கும். அது மாதிரி தான் நாமளும் வளர்ந்துருப்போம். அது மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு சத்தான பால், நெய், மோர் எல்லாம் வேணும்னா நாம் கொஞ்சம் மெனக்கெட்டு தான் ஆகணும். என்னன்னா, இப்போ இருக்கிற இளைய சமுதாயம் வந்து கொஞ்சம் மெனக்கட்டு, அதாவது 7 மணி வரைக்கும் தூங்குறத விட்டு போட்டு ஒரு 5 மணிக்கு 5:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு ஒரு மாடு வந்து எந்திரிச்சு வீட்டு முன்னால் சாணி மூழ்கி கரைச்சி தொளிச்சுட்டு எல்லாம் பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் அதை போல் வேறு விஷயம் வந்து எதுவுமே இருக்காதுங்க. அதைத்தான் சொல்கிறது. திரும்ப திரும்ப பாரம்பரியத்தை எந்த ஒரு சூழ்நிலையிலும் விட்டு கொடுத்துடாதீங்க. பாரம்பரியத்தை விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை யாருனாலையும் காப்பாற்றவே முடியாது. அம்மா பெருசாக வந்து நாட்டு மாட்டை பற்றி பேசிகிட்டு இருந்தா, நாட்டு மாடை காட்டினா தானே தெரியும். பாருங்க, ஒரிஜினல் ஜாதி மயில மாடு தேர்காட்டுக்கு வந்திருக்கு. இது எத்தனை பேருக்கு வாங்கிட்டு போய் வளர்த்தலான்னு மனசு இருக்குது? பணம் இருக்குது உங்ககிட்ட, மாடு இருக்குதா உங்ககிட்ட? இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் தோட்டங்காடு வச்சுருக்கிறீங்களா? உங்களால் நீங்கள் மாடு வாங்கி இன்றைக்கி மனசு இல்லை உங்களுக்கு. உங்கள் மனசு இல்லாமல் தான் நாட்டு மாடு அழிஞ்சிட்டு இருக்குது. மேலி செல்வம் கோழைப்படாது. மேலி செல்வம்னு என்னங்க? மேலி உழவு ஓட்டுறது மேலி, அந்த வார்த்தையே அழிஞ்சு போச்சுங்க. கோழைப்படாது. பாருங்க எப்படி பாலை கறந்து அதுலேருந்து வர்ற நெய் வந்து இன்றைக்கி உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா லிட்டர் வந்து கிட்டத்தட்ட 10,000 ரூபா வரைக்கும் விற்கிது. இது வந்து நாம் ஒரு இதுக்காக சொல்லலை. ஏன்னா நாம் இங்கே இன்றைக்கி பாலை கறந்து, நாட்டு மாட்டில் கறந்து பாலாக்கி, அதை வந்து தயிராக்கி, மறுபடியும் வந்து மத்தில் கடைஞ்சு, மறுபடியும் வந்து அதை வந்து மோராக்கி, வெண்ணெய் தனியாக எடுத்து, அதை வந்து வெண்ணெயை வந்து உருக்கி பாரம்பரிய முறையில் பண்ணி நம்ம வெளிநாட்டுக்கு வந்து அனுப்பிச்சோம்னா 10,000 ரூபாய்ங்க. கோல்டு அப்படின்னா தங்கம். அப்படின்னா தங்கம்னா நெய்யும் தங்கம் தான். தங்க கலரில் தான் நெய் இருக்கும். அதானுங்க. இப்படி இந்த மாதிரியான செல்வங்களை வந்து எப்படி இல்லைங்க, புரியல. நிறைய பாரம்பரியமான குடும்பங்கள்லாம் வந்து மாடுகளை வந்து எல்லாமே இழந்துட்டீங்க. காசு பணம் பெருசுன்னு போகிறீங்க. காசு பணம் வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க? ஹாஸ்பிட்டலில் தான் கொடுக்க போகிறீங்க. 2வது வந்து செக்யூரிட்டிக்கு என்ன பண்ணுவீங்க? இன்சூரன்ஸ் போட்டுக்குவீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நம்ம வாமா வா இன்சூரன்ஸ் போட்டு ஹாஸ்பிட்டல் போனால் எங்கேயோ கோயம்புத்தூரில் இருக்கிறதே உயர்தரமான சிகிச்சை அங்கே கிடைக்குன்னு சொல்லி எங்கேயோ வெளிநாட்டிலேருந்து வந்து பண்ணிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி போயிடுவாங்க. அங்கெல்லாம் எதுவுமே வேண்டாம். இந்த தங்கம் தான் போதும். வீட்டில் ஜீவாமிர்தம், பஞ்சகாவியா, அமிர்த கரைசல் நம்மால் வரும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. எல்லாமே ரெடி பண்ணலாம். ஒன்று இருந்தால் போதும். இந்த தங்கம் ஒன்று இருந்தால் போதும். இப்படி மாடுகளே வைக்காமல் வந்து நம்ம காசுக்கு வாங்கி
கலப்பின ஜந்துகளை வாங்கி நாம் என்ன பண்ண போகிறோம்? என்ன அநியாயமாக இருக்குது உங்ககிட்ட? காசு பணம் பெருசு இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு பொருள் மகாலட்சுமி, உண்மையான நீங்கள் வந்து பணம் வந்து மகாலட்சுமி நினச்சிங்கன்னா பணம் கிடையவே கிடையாது. மகாலட்சுமின்னு இதுதான் மகாலட்சுமி. இவ தான் மகாலட்சுமி. நாட்டு மாடுகளில் வந்து இப்போ சொல்ல போனால் இதனுடைய பால் திறன் வந்து கம்மியாக இருக்குது இல்லைங்களா? அப்போ இந்த மாதிரி உயர் ரக, அதாவது HF கிராஸு இந்த மாதிரி மாடுகளை வாங்கும்போது அவங்க வந்து அதில் வந்து பால் திறன் அதிகமாக இருக்குது. அதனால் அதில் வருமானம் ஈட்டக்கூடிய சக்தி அதில் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிகிற மாதிரி. சரிங்க. இப்போது என்ற தங்கம் வந்து ஒரு நாளைக்கு வந்து இந்த மாடு 3 லிட்டர் கறக்கும். நாட்டு மாட்டு பால் A2 மில்க் வந்து பிரேசிலில் வந்து அவன் கொண்டு போயிட்டான். 1965 கொண்டு போயிட்டான். அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் ஸ்டாக்கு கிர்ரு, காங்கிரேஜ், ஓங்கோல், நெல்லூர் எல்லாமே கொண்டு போயிட்டான். இங்கே என்ன இருக்குது? இங்கே ஒன்றுமே இல்லை, கௌரவம் மட்டும்தான் இருக்குது. இப்போ அந்த பால் வந்து இது 3 லிட்டர் கறக்குங்க, சவாலுங்க. 3 லிட்டருக்கு வந்து 300 ரூபாய் வச்சுங்க, 100 ரூபாய்னா கூட. நீங்கள் வந்து கேள்வி கேட்டீங்க, நீங்கள் எத்தனை ரூபாய்க்கு கறக்கு, எத்தனை லிட்டர் கறக்குது, எத்தனை ரூபாய்க்கு சொசைட்டியில் ப்ரைவேட்டு இதில் வாங்குறாங்க இல்லைங்களா? எத்தனை ரூபா போட்டு கொடுக்குறாங்க சொல்லுங்கள். நீங்கள் கேட்டீங்க, உங்கள் கணக்கு நானே வர்றேன், சொல்லுங்கள். எத்தனை ரூபா போட்டு கொடுக்குறேன், எத்தனை ரூபா லாபம் மிச்சமாக சொல்லுங்கள். ஏன்னா இப்போ வந்து இந்த சிந்து மாடாக இருக்கட்டும், நம்ம சொசைட்டியில் லோக்கல் சொசைட்டியில் ஊற்றும் போது 35 ரூபா அந்த ரேஞ்சு கிட்ட கொடுக்குறாங்கண்ணா. 35 ரூபா 10 லிட்டர் கறக்குது. 3 லிட்டர் கறக்கிறது வந்து நேரம் அதிகமாக, 10 லிட்டர் கறக்கிறது தமாசு பண்ணாதீங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், சிந்திங்க மக்களே. அது வந்து இது திங்கிற தீனில் அது 3 மடங்கு திங்க. என்னையா நாய்க்குட்டி பூனைக்குட்டி, இங்கே பாருங்க ஐயா, எங்கள் தங்கத்தை செல்லங்களை பாருங்கள், அழகு குட்டிங்க. டேய், காங்கேயம் மேலி செல்வங்கள் இங்கே பாருங்க, திமிழ. அடாடா, இதெல்லாம் பார்க்கறதுக்கு கண்ணு கொடுத்து வச்சிருக்கணும். இப்போவே திமிழ் தெரியுதுங்கண்ணா. ஆமாங்க, பிறக்கும் போது திமிழோட பிறக்கணுங்க. என்னங்க ஜாதியில் அந்த மாதிரி பாருங்க, இதெல்லாம் குழந்தை கண்ணுங்க. ஓகே ஓகே. எத்தனை நாள் இருக்குங்கண்ணா அது கண்ணு போட்டு? இதெல்லாம் ஒரு வாரத்து கண்ணுங்க. ஒரு வாரம் பாருங்க. மண்ணு திங்கும், தாது உப்பு பத்தாம என்ன ஆகுனா நேச்சுரலாக மண்ணு திங்கும். அதனால என்ன வாக்குடை போட்டு கட்டி வச்சிருவோம். ஓகே ஓகே. சாயங்காலம் கறக்கும் போது வந்து வாக்குடையை அவுத்துட்டோம்னா, வாய் கூட அவுத்துட்டோம்னா போய் ஊட்டுங்க. இறக்கும் போது வந்து இந்த பால் முடின்னு சொல்லுவது, இந்த செவள முடி பார்த்தீங்களா, தொட்டோனையும் பார்த்தீங்களா, அந்த ஒரு உணர்வு டக்குன்னு வருங்க பார்த்தீங்களா. ஆமாம் ஆமாங்கண்ணா. இது வந்து இது மயில, இது வந்து செவள மாடு. மகாலட்சுமின்னு சொல்லுவோம்ல, மகாலட்சுமின்னா அதுதான் மகாலட்சுமி. இவ்வளோ நேரம் பேசினா, இவ்வளோ நேரம் சொன்னான் பாருங்க. இது செவலை. ஓகே ஓகே. நல்ல ஒரு ஜாதி செவலை. நல்லா வெயிட்டில் உடம்புல நல்ல எப்படின்னா நல்ல நோட்டக்காரர், கண்ணாலின்னு சொல்லுவாங்க. ஒரு சில ஏரியாவில் வந்து நோட்டக்காரன்னு சொல்லுவாங்க, ஒரு சில ஏரியாவில் வந்து கண்ணாலின்னு சொல்லுவாங்க. யார் கழிச்சிட்டாங்கன்னா நான் விவசாயமே பண்ணுறதில்ல, எனக்கு வேண்டாம், நான் எங்கேயோ வேறு உலகத்துக்கு போயிடுறேன். பாருங்க, நல்ல தோரணையான மாடு. அந்த கொம்பு ஓட்டம், அந்த மேலே வந்து இப்படி வளையிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகுங்க. அதெல்லாம் பார்த்து ரசிச்சிட்டே இருக்கலாம், பசி எடுக்காதுங்க. அப்புறம் அப்படி பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா காராங்காரின்னு சொல்லுவாங்க. இதனோட பால் வந்து சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப சாலச்சிருந்தது. கோயில், கோனா பசு, பசுவோட இல்லிடம் வந்து கோயில். அங்கே வந்து நாட்டு மாடு இருக்கணும், அங்கே வந்து அபிஷேகம் நடக்கணும். அதுக்கு வந்து காராம்பசு சிவன் கோயிலில், சிவன் இதில் வந்து உங்களுக்கு அபிஷேகம் பண்ணுறது சாலச்சிறந்த விஷயம். இப்போ நிறையா தோஷம் அதுலாம் சொல்லுவாங்க, எனக்கு அந்த தோஷம் இருக்குது, இந்த தோஷம் இருக்குதுன்னு. ஒரு காராம்பசு வாங்கி, ஒரு காராம்பசு மாடு வாங்கி நீங்கள் கோயிலுக்கு தானமாக கொடுக்கலாம். இல்லை அந்த பாலை வாங்கி பிரதோஷமாக ஏதோ சிவனுக்கு விசேஷமான அன்னைக்கு அபிஷேகம் பண்ணால் நம்மளோட பிரச்சனைகள்லாம் குறையும். அந்த மாதிரி ஐதீகம்லாம் இருக்குது. ஆனால் அது உண்மை நடைமுறையில் நான் அனுபவப்பட்டதில் உண்மையிலே உண்மை. காராம்பசுக்கு இதுக்கு மேலே வந்து என்ன உத்தரவாதம் கொடுக்க முடியும்? பார்த்தீங்களா, காது கருப்பு, வெள்ளை புள்ளி இல்லை, சுத்தமான காராம்பசுங்க. இப்போ இந்த மாடு பார்த்தீங்கன்னா பிள்ளை மாடுங்க, சந்தன பிள்ளை. சந்தனத்தை வந்து கரைச்சி ஊற்றுற மாதிரி ஒரு அழகு. அதுக்குன்னு ஒரு தனி, எப்படி சொல்கிறதுங்க, விவசாயிகள் வந்து அதுக்குன்னு தனியாக அது பிரியப்படுறவங்க நிறையா இருக்கிறாங்க. இந்த நிறத்தை வந்து விரும்பி வாங்குறதும் நிறையா இருக்காங்க. இது வந்து சந்தன பிள்ளைங்க, காங்கேய இனத்தில் வந்து இது சந்தன பிள்ளை. பார்த்தீங்கன்னா சொல்லுங்க, எருதுகள் தான் இதில் நிறைய வச்சுருக்கீங்க. இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா எருதுகள் நிறைய இருக்குங்க. ஆமாங்க. எருதுகளுமே நம்ம கோயிலுக்கு பின்னாடி கொண்டு வரீங்களா, எப்படின்னா சேல்ஸுக்காகவா இல்லை? இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் நடக்குங்க தேர். ஓகே. ஒரு 10 நாள் அதிகபட்சம் நடக்கும். தீரானா ஒரு 12 நாள் நடக்கும்.
இந்த காளை இனங்கள் வந்து கொண்டு வர்றதுக்கு காரணம் என்னென்னா, இன்னும் வந்து நாட்டு மாடு வந்து உயிர் போட்டுக்கிறதுக்கு காரணம் என்ன, இன்னும் வண்டி வாகனம், ரேக்லா ரேஸு, விவசாயிகள் வந்து பாறை ஓட்டுறது, வண்டியில் வந்து மூட்டை ஏற்றுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இன்னும், அதாவது ஆட்டோ இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, ஆமாங்க. போக்குவரத்து வாகனங்கள், அதையும் தாண்டி வந்து இருக்கும்போது, இதுகெல்லாம் இருக்கும்போது இன்னும் உயிர் போடுறது, அது கூட மல்லு கட்டிகிட்டு இருக்குது. ஆனால் அது எப்போ வந்து காணாம போகும்னு தெரியாது. அது வந்து விவசாயி மனசில் தான் இருக்குது. ஆனால் விவசாயி மனசில் வந்து பார்த்திங்கன்னா துளி துளியாக வந்து எண்ணங்கள் வந்து சிதஞ்சு போயிட்டே இருக்குது. திரும்பி வாங்க, காசெல்லாம் பெருசு இல்லை, இந்த மாதிரி ஒரு எருத்தை கட்டி வச்சுருந்தா இதுதான் கெத்து. பென்ஸு, BMW, பென்ட்லி, நோ வே. பாருங்க, ஒரு எருதோ ஒரு மாடோ இன்னும் எப்படி இருக்கும். ஒரு மாட்டு வண்டியில், சவாரி வண்டியில் சரத்குமார் வந்து விஜயகுமார் 2 பேர் போவாங்க. என்ன பண்ணாங்க, நட்புக்காகவா? என்னடா அது, எத்தனையோ லட்சம் கொடுத்து கார் வாங்கினாலுமே இந்த இல்லை சவாரி வண்டி வந்து லட்சக்குன்னு போனால் தாண்டா சுகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார் பார்த்தீங்களா. அந்த மாதிரி வாங்க, கௌரவமெல்லாம் பார்க்காதீங்க. சாணி அள்ளுறதுக்கு என்ன கௌரவ குறைச்சல்? நம் முன்னோர்கள் எங்கேருந்து வந்தாங்க, நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க? இன்னைக்கு கௌரவம் பார்க்குற, அதாவது மாடே வேண்டான்னு நினைக்கக்கூடிய சமுதாயத்துக்கு நான் சொல்கிறேன், காசு எனக்கு போதும், நான் காசு கொடுத்து எது வேணாலும் வாங்கிக்கோ அப்படின்னா இதை வாங்க முடியாது உங்களால். ஓகேண்ணா, நீங்க சொல்றதெல்லாம் ஓகே. சரி, எல்லாம் திரும்ப வாங்க, பாரம்பரியத்துக்கு வாங்க, காங்கை இனத்துக்கு வாங்க, நாட்டு மாட்டு இனத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்றீங்க, ரைட்டு. ஆனா இது வந்து செலவு இப்போத காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே சிரமமாக இருக்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்குது. அதை பற்றி சொல்லுங்கள். நான் வந்து முதலே என்ன சொன்னேன்னா, காலையில் நேரமே எழுந்திரிச்சு மாடுகள் மூஞ்சியில் மகாலட்சுமி பார்க்குறங்க ஒரு ஐதீகம் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க, இப்போல்லாம் வந்து எலக்ட்ரிக் கார் ஆயிடுச்சு. இல்லை நீங்கள் ஒரு 70 லட்சத்துக்கு 80 லட்சத்துக்கு வாங்குறீங்க. ஒரு ஷோரூமில் வந்து சர்வீஸ் விட்டிங்கன்னா எத்தனை நாளைக்கு ஒருக்கா வந்து சர்வீஸ்க்கு வந்து எவ்வளோ பில் வாங்குறான் சொல்லுங்கள் பார்க்கலாம். அங்கேயும் ஒருத்தர் வேலை செய்கிறான்ல. அப்பா அந்த கௌரவ பொருளை வந்து நீங்கள் உங்கள் அதாவது என்னென்னா உங்கள் அடையாளத்தை வந்து காமிக்கிறதுக்காக போகிறீங்க, போகலாமே. சொந்த பந்தங்கள் வந்து கௌரவம் பார்க்க ஆரம்பிச்சதே வந்து நான் வில்லு வண்டியில், சவாரி வண்டியில், ரேக்லா வண்டியில் வந்து சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு போயிட்டு உடம்பு சொல்லினா வண்டி பூட்டிட்டு போவோம் வருவோம். எல்லாம் போக்குவரத்து அந்த மாதிரி இருந்தது. இப்போ நீங்கள் வந்து என்னென்னா ஒரு கார் சர்வீஸ் வேண்டாம், இப்போது இன்னோவா ஹை கிராஸுங்களா 45 லட்ச ரூபா இல்லைங்களா? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேன். 45 லட்ச ரூபா ஹைப்ரிட்டு இன்னோவா ஹை கிராஸு. அதுக்கு வந்து இயர்லி மெயின்டெனன்ஸோ ஆனுவல் மெயின்டெனன்ஸோ எத்தனை ரூபா வந்து ஷோரூமில் சர்வீஸ் வரும்னா எத்தனை ரூபா கொடுப்பான்? இப்போ ஒன்றும் இல்லைங்க. இப்போ இந்த மாடு இருக்குது, ஷோரூமில் வந்து டீசெண்டாக வந்து யூனிஃபார்ம் போட்டு போயிட்டு அவன் வேலை செய்கிறான். இப்போ இவர் வரல படிப்பறிவு இல்லாதவர் இல்லைங்களா? அந்த காலத்துலேருந்தே வந்து மாடுகள் நம்பியே வந்து அதெல்லாம் இருந்தார். இப்போ அவன் படித்தவன் படிக்காதவன் ஷோரூமில் வேலை செய்கிறான், எல்லாமே ஓகே. இப்போ இவங்களுக்கெல்லாம் வாழ்வாதாரத்துக்கு எங்கே போவாங்க? நீங்கள் அங்கே சர்வீஸ் கொடுக்குறீங்களா? நீங்கள் கேட்டீங்களே கேள்வி. மாட்டுக்கு செலவு பண்ணுங்கள், தப்பு இல்லை. தோட்டங்காடு வச்சுருக்கிறீங்களா, இயற்கை உரத்துக்கு வந்து பஞ்சகாவியா எல்லாத்துக்கும் ரெடி பண்ணுங்கள். நம்மாழ்வார் சொல்லிட்டு போனார்ல, நல்லது சொன்னால் நம்ம மக்கள் வந்து கேட்கவே மாட்டாங்க. எது கேட்குறீங்க? கெட்டது எவன் சொன்னாலும் மார்க்கெட்டிங், எவனோ ஒருத்தன் வந்து விளம்பரம் வந்து கவர்ச்சியாக போட்டால் அது போதா குறைக்கு வந்து இப்போ ஏஐ வேறு வந்துருச்சு. உடைய கலராக வந்து எல்லாம் போட்டால் டக்குன்னு மக்களுக்கு கண்ணுக்கு வந்து குளிர்ச்சியாக தெரிஞ்ச வேலை முடிஞ்சுது. அதுதான் உலகம் போயிட்டுருக்குது. கண்ணுக்கு அது குளிர்ச்சி இல்லை, கண்ணு குளிர்ச்சி எதிரிமா, இதுதான் கண்ணு குளிர்ச்சி. பாருங்கள், இந்த தோரணம் வந்து நீங்கள் இன்னும் ஹை கிராஸு என்ன வேணாலும் வாங்கலாம். பென்ட்லி நீங்கள் 6 வருஷம் எதை வேணாலும் புக் பண்ணி வாங்கலாம். மெக்லாரன் என்னத்தை வேணாலும் வாங்கலாம். இதை வாங்க முடியுமா உங்களால்? உலகத்தில் இருக்கிற ஆதி தமிழர் இதை வாங்க முடியுமா? நீங்கள் முடியாத. உங்களால் காசை மட்டும்தான் நீங்கள் வச்சுட்டு இருக்கணும். மனசு வேணும். முதல்ல கௌரவம் மட்டும் பார்க்கக்கூடாது. நாட்டு மாடு வாழ்க, நாட்டினங்கள் வாழ்க, விவசாயம் காப்போம், விவசாயிகள் காப்போம். சூப்பர்ண்ணா, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. முன்னாடியே நீங்கள் சொன்ன மாதிரி என்னத்தையும் அருமைங்க மனசில் இருக்கிறது சொன்னேன். கார்பரேட்ஸ் அதாவது நம்ம கார்பரேட்ஸ் வாங்குற அளவுக்கு வெளிநாடுகள் போயிட்டாங்க. நம்ம மாட்டேன்னு. ஆமாங்க, நம்ம தான் சார். என்னன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிரேசில் வந்து ஜீபுங்கிற இடத்துல வந்து 1965 பழைய கோட்டையிலேருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து காங்கை மாடு வந்து எடுத்து போயிருக்காங்க. இன்றைக்கி நம்மளுது வந்து குறைஞ்சிருச்சு, அவங்க வந்து பெருக்கிட்டாங்க. 1 லிட்டர் வந்து 950 ரூபாய்க்கு விற்கிறான். என்ன சூப்பர் ஸ்டோர், இங்கே நாம் சூப்பர் மார்க்கெட்னு சொல்லுவோம், வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு வந்து சூப்பர் ஸ்டோர்னு சொல்லுவாங்க. அங்கெல்லாம் இங்கே லிட்டரு, அங்கே வந்து கேலன். ஒரு கேலனுக்கு வந்து கேலன் தான் கொடுப்பான். ஃப்ரீஸ் பண்ணி தான் வச்சுருப்பான், எக்ஸ்போர்ட் தான்.
பிரேசிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறான். நீங்கள் கிர்ரு வேணாலும் வாங்கிக்கலாம், காங்காயம் வேணாலும் வாங்கிக்கலாம், நெல்லூர் ஓங்கோல் எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் அங்கே வந்து லிட்டர் வந்து 1000 ரூபாய் கம்மியாக இல்லை. இங்கே மட்டும் ஏன் அப்படி நம்ம கேவலப்படணும்? கலப்பின ஜந்துகளை கொண்டு வந்து ஏன் நோவை தேடிக்கிறீங்க? கலப்பின மாடுகள் வந்து சட்ட மாடுகள் ஜெர்சி அப்படின்னு கௌரவமாக தெரியல. ஃபேனை போட்டு நான் படுக்க வச்சுக்கிறேன் மாட்டை அப்படின்னு. இந்த மாதிரி வெயிலில் கட்டு பார்க்கலாம். மாட்டை கட்டுங்க, உங்கள் மாட்டை வந்து இந்த மாதிரி வெயிலில் கட்டுங்க பார்க்கலாம். உங்கள் மாடு எவ்வளோ பால் கறக்கு நானும் பார்க்குறேன். என் மாடு கறக்கும் ஐயா, என் மாடு 3 லிட்டர் கறக்கு. உன் மாட்டை வெயிலில் கட்டு, சவால். உன் மாடு வந்து 10 லிட்டர் கறக்கிற மாடு இந்த வெயிலில் கட்டினா கறக்குமா? நாக்கெழுத்து சேது ஊதி செத்து போய் சுருண்டு விழுந்துடும், பாடி சோடாவாயிரும். சவாலுங்க இதெல்லாம். உண்மையில் உண்மை பாருங்க. ஆண்டனா அது கொம்பு எதுக்கு? ஆண்டனா விட்டமின் டி. வெளிநாட்டுக்காரன் வந்து ஏன் வந்து பீச்சில் வந்து சன்பாத் எதுக்குன்னு வந்து ஏதோ கண்டதையும் பூசிட்டு ஏன் படுத்து கிடக்குறான்? அவனுக்கு சூடு கிடைக்கிறது இல்லை. விட்டமின் டி பாருங்க நேச்சுரலாக கிடைக்கும், இயற்கையாக கிடைக்குங்க. கொம்பு வழி உள்ளே கிரகிச்சு மண்ணில் இருக்கிற வளத்தை வந்து குழாம்பு வழியாக வந்து கிரகிச்சு எடுக்கக்கூடிய சக்தி வந்து இந்த தங்கத்துக்கு மட்டும்தான் உண்டு. நாட்டு மாடுகளுக்கு மட்டும்தான் உண்டு, வேறெல்லாம் யாருக்குமே கிடையாது. 5 அறிவுன்னு சொல்லவே கூடாது, 6 அறிவுன்னு சொல்லவே கூடாது, அதுக்கெல்லாம் 10 அறிவுங்க. இப்போ நம்ம வண்டி பூட்டி ஓட்டுறோம், ஓட்டும்போது கவுர் பிடிச்சி நம்ம மனசில் நினைக்கும் போது அந்த மாடு போகுதுல. இப்போ ஜாயிண்ட் ஓட்டு, முட்டை ஓட்டு இப்படிலாம் ஓட்டுறாங்களுங்க, ரேக்லா ரேஸில் ஓட்டுறாங்களே. கண்டிப்பாக மனசில் நினைக்கிறது அது போகுதுல. நம்ம என்ன ஓட்டங்கள் அது புரிஞ்சுக்குங்க. நம்ம தான் வந்து நம்மளுக்கு பேசுறதுக்கு வாய் இருக்குது, அதுகளுக்கு வந்து பேச முடியாது இல்லைங்களா? ஓகேங்கண்ணா. ஆமாங்க. கேளுங்க, நிறைய வந்து என்னென்னா நிறைய கற்றுக்குங்க, நாட்டு மாடுகளை பற்றி கற்றுக்குங்க. ரெண்டாவது வந்து பசங்க பிள்ளைகளுக்கு வந்து சொல்லி கொடுங்க. நீங்கள் மாடு வாங்குறீங்க, வாங்கலை, உங்களால் வளர்த்த முடியாது. உங்களுக்கு வந்து அன்னாடு செலவுக்கு வந்து எனக்கு வந்து 10 லிட்டர் ஊற்றுறேன், காலையில் ஒரு 35 ரூபா வர்றோம், 37 ரூபா 370, சாயங்காலம் ஒரு 9 லிட்டர் ஊற்றுறேன், ஒரு நாளைக்கு கணக்கு 700 ரூபா வைக்கிறீங்க. தவிடு பருத்தி கொட்டிக்கு எத்தனை ரூபா கொடுக்குறீங்க சொல்லுங்கள்? அது எத்தனை சாப்பிடுது? உங்கள் ஆள் கூலி கணக்கு போடுங்க, தட்டு பில்லு கில்லு எல்லாமே கணக்கு போடுங்க. எத்தனை ரூபா ஒரு நாளைக்கு சொல்லுங்க வாங்கலாம்? ஒரு நாளைக்கு செலவு அது. அதாவது என்ன, பால் பணத்தை வாங்கி உங்களுக்கு கைக்கு வந்து வருமானம் வர்ற மாதிரி தெரியும். புசுக்குன்னு வந்து இந்த பக்கம் வந்து அவன் தவிடு கிடக்கிற முடிக்கிட்டு போயிடுவான். இதுதானே நிஜம்? இல்லைன்னு சொல்லுங்கள், யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை நீங்கள் சொல்லவே முடியாது. ரெண்டாவது வந்து நாட்டு மாடு நான் சொன்னேன் 3 லிட்டர் கறக்குன்னு சொன்னேன், கண்டிப்பாக கறக்கும். 3 லிட்டருக்கு மேலே தான் கறக்கு. இன்டேக் அவ்வளோ செலவாகும், 200 ரூபா செலவாகுங்க. ஒரு மாட்டுக்கு வந்து 200 ரூபா செலவாகும். 6 லிட்டர் கணக்கு வச்சுக்கலாம் வேண்டாங்க, 5 லிட்டர் கணக்கு வச்சுக்கலாம் வேண்டாங்க, 4 லிட்டர் கணக்கு வச்சுக்கலாம், 400 ரூபாய் ஆச்சுல. 200 ரூபா சாப்பிட்டாலும் 200 அளவு. இப்போ இதெல்லாம் என்ன விலை தெரியுங்களா? இதெல்லாம் தங்கம்லாம் சொல்லக்கூடாதுங்க, இதெல்லாம் வைடூரியம். ரேட் என்ன தெரியுங்களா? இன்றைக்கி காளைகள் எல்லாம் என்ன விலைக்கு விற்குது? ரெண்டாவது இது உருவாக்குறதுக்கு எவ்வளவு மனசு வேணுங்க. 400 ரூபா கணக்கு சொன்னால் 400 ரூபாய்க்கு 200 போனால் 200 லாபம். அது வந்து கண்ணே இல்லாமல் வந்து சைன்னு பாலை கறக்குது. அது மாடா மிஷினா? இப்போ ஒன்றும் இல்லை, அந்த கண்ணு வந்து கொண்டு வந்துருக்குற மாடு வந்து நாளைக்கு வந்து பாலுக்கு நிற்காதுங்க. அவ்வளோ பாசம் பிணைப்பு. எதை உட்கொள்கிறோமோ அதுவாக நம்ம மாறுவோம், அதுதான் உண்மை. சரிங்களா? ஓகேங்கண்ணா. அதிலிருந்து நம்மளுக்கு என்ன நம்ம உள்ளே போகுதோ அதுக்கு உண்டான குணாதிசயங்கள் நம்மளுக்கு வருங்க. பெருந்தன்மை, நல்ல ஒரு இந்த மாடு வந்து இந்த வெயிலையும் வந்து பொறுமையாக நிற்குது அப்படின்னா, வண்டியில் பூட்டி ஓட்டும்போது வேகமாக போகுது அப்படின்னா தனித்துவமான விஷயங்க. நிறைய சிந்திக்கணும், சிந்திக்காமல் வந்து எதுவுமே கிடையாதுங்க. எல்லாத்துக்கும் வந்து இந்த இடத்துல இந்த பிரபஞ்சத்தில் இந்த மண்ணில் நின்றுட்டு ஒரு விஷயம் சொல்கிறேன். வசதி இருக்கிறவங்க வந்து வசதினா மனசு இருக்கிறவங்க ஒரு நாட்டு மாடு ஒரு கிடையறிக்கண்ணை வாங்கி வளருங்க. நாட்டை நம்ம வந்து அழியாமல் பார்த்துக்கணும். இதுதான் வந்து என்னோடய வேண்டுகோள். அதுதான் நான் கடைசி வரைக்கும் சொல்லுவேன். நல்ல முறையாக ஒரு மாடு வாங்கி வளர்த்துனா நம்ம குழந்தைகள் வந்து நிறைய கற்றுக்குவாங்க, அடுத்த தலைமுறைக்கு வந்து எடுத்து போகும். அவங்க வந்து ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஒரு பால் A2 மில்க் உள்ளே வருது அப்படின்னா, நாட்டு மாட்டு பால் உள்ளே வருதுன்னா அந்த வீட்டில் வந்து ஹாஸ்பிட்டல் செலவே இருக்காதுங்க. 100க்கு 100 சவாலுங்க. இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இந்த மண்ணில் இந்த குருநாசாமிகள் தேரில் வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல, உங்களையெல்லாம் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். நாட்டினங்கள் காப்போம், நாட்டு விதைகள் காப்போம், நாட்டு எல்லாமே நாட்டினங்கள்னா எல்லாம் மொத்தமாக வந்துடும். கோடான கோடி நன்றிகள்.